தூய்மை பணியாளர் நேற்று இரவு கைது சென்று தற்போது வச்சிருக்காங்க. நீங்க சந்திக்க வந்த பிறகு தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டதாக தகவல் வருது. எப்படி பாக்குறீங்க? அவங்க ரொம்ப உணர்வுபூர்வமான போராட்டத்தை தொடர்ந்து முன்வச்சுட்டே இருக்காங்க. போராட்டம்ங்கிறதே உங்களுக்கு தெரியும், அது உணர்வுபூர்வமானது, உரிமைக்கானது. இப்போ இதில் நீங்கள் ஆழமாக இது பார்க்கணும். இது நீங்கள் போராடுகிற மக்களின் வழியிலிருந்து இதை பார்க்கணும். இது எடுக்கும்போது என்னவா எடுத்தீங்க? வேலைக்கு எடுக்கும்போது துப்புரவு பணியாளர்கள் எப்படி அரசு பணி தான், இன்னைக்கு நேற்று அவங்க செய்யலை. இது ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேயராக இருக்கும்போது, மாநகர தந்தையாக இருக்கும்போது சிங்கப்பூருடைய நிறுவனம் ஓனிக்ஸ்க்கு கொடுத்தாரு. அந்த நிறுவனம் என்னாச்சு? அமைதியாக இருக்கு. நீங்கள் அந்த நிறுவனம் எங்க? அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சியில் ஒரு 11 மண்டலங்களுக்கு மேலே அது ஸ்வீடனாப்பா இதே மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. இப்போ இவங்க மீதி இருக்கிற மண்டலங்களை எல்லாம் பிரித்து இந்த ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. ஒரு குப்பையல்ற இதை கூட நம்ம வச்சுக்கிற முடியாது. ஏற்கனவே கல்வியை கொடுத்தாச்சு, மருத்துவம் கொடுத்தாச்சு, குடிநீர் விநியோகம் கொடுத்தாச்சு, மின் உற்பத்தி விநியோகம் கொடுத்தாச்சு, போக்குவரத்து கொடுத்தாச்சு, எல்லாவற்றையுமே கொடுத்தாச்சு. கடைசியாக இந்த கூட்டி சுத்தம் பண்ணி நகரை தூய்மையாக வச்சுக்கிற இந்த தூய்மை பணியாளர்களையும் முதலாளிகளுக்கு கூலிகளை அனுப்புறதை எப்படி இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாட்டின் மதிப்புமிக்க நீதி மக்களுக்கு இடையூறா, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குது அந்த போராட்டம். அப்போ மாநகராட்சி கட்டிடத்துக்கு முன்பு இருந்து அதை அப்புறப்படுத்துங்கிறது உத்தரவுன்னு வச்சுக்கோங்க. பொதுமக்கள் போறவங்க, சாலையில் போறவங்க தான் பொதுமக்கள். சாலை ஓரத்தில் நின்று போராடினவங்க பொதுமக்களா இல்லையா? மாநகராட்சி பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பு போராடுவதில் நியாயம் இருக்கா இல்லையா? இந்த கோரிக்கையை வச்சு இல்லையா? இப்போ அது மட்டும்தான் அவங்க ஓரத்தில் இருந்து உட்கார்ந்து போராடினதான் பொதுமக்களுக்கு இடையூறா? இப்போ 13-14 நாட்களாக குப்பை எல்லாமே சாலையின் இரு ஓரங்களும் குவிஞ்சு கிடக்குது. அந்த குப்பை அது பொதுமக்களுக்கு இடையூறா இல்லையா? நாட்டின் மதிப்புமிக்க, மேன்மைமிக்க, மாண்புமிக்க நீதி இதை ரசிக்குதா? நள்ளிரவில் அடித்து இந்த பெண்களை இப்படி சித்திரவதை செஞ்சு வாகனத்தில் ஏற்றி, ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாது, குடிக்க தண்ணீர், முறையான உணவு இல்லாது இப்படி அலக்களிக்கிறத இப்போ இந்த மண்டபத்தில் தானே இருந்தாங்க. எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேங்கிறாங்க, விடுதலை பண்ணிட்டேங்கிறாங்க. நாங்கள்லாம் எத்தனையோ போராட்டங்களை போராடி இந்த மாதிரி அடைச்சி வைக்கப்பட்டிருக்கோம். விடுதலை, உங்களை ரிலீஸ் பண்ணிட்டோம் போங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய வீடு வீடுக்கு போய் பேருந்தில் இறக்கி விடுற பழக்கம் இல்லையே. இப்போ 60 பேர் அந்த வண்டிக்குள்ள இருக்காங்க, 60 வீட்லையும் போய் இறக்கி விடுமா? எங்கேயாவது போய் இறக்கி விட்டு போயிடுவீங்க. இப்போ நான் வர்றேன்னொன்னே அல்லி அப்புறப்படுத்திட்டீங்க, இன்னொரு மண்டபத்துக்கு போனால் அங்கேருந்து அப்புறப்படுத்துவீங்களா? ஏன் மறைக்கிறீங்க? உங்களுக்கு நேர்மையாக இருந்தால் அந்த மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற தானே செய்யணும். இப்போ இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் போராடும் போது கண்டுக்காம இருந்த இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகாரம், இன்னைக்கு காலை உணவு போடுறோம் துப்புரவு பணியாளர்களுக்கு, மருத்துவ காப்பீடு கொடுக்குறோம், இறந்து போனால் 10 லட்சம் நிவாரண தொகை கொடுக்குறோம்னு அறிவிக்கிறது. ஏதாவது நீங்க பாருங்க, இந்த மாதிரி நாடகத்தை, இந்த மாதிரி வாக்குறுதிகளை இன்னும் நீங்க நம்ப சொல்றீங்களா? நீங்க சொன்ன வாக்குறுதி தான் நாங்க வந்த பணி நிரந்தரம் செய்வோம்னு, அதை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க. இது மேலும் மறுபடியும் இதுதான் இந்த இனிப்பு, பசப்பு, ஏமாற்று வார்த்தைகள். நாங்க வந்தால் நீங்க வந்தா, நீங்க பணிக்கு வந்துட்டா காலை உணவு கொடுத்துருவோம். காலை உணவு கொடுக்க போறது அரசா அல்லது ராம்கிங்கிற தனியார் நிறுவனமா? இறந்தா 10 லட்சம் நிவாரணம் கொடுக்க போறது அரசு கொடுக்குமா, அல்லது அறிவிக்கிறது அரசு, கொடுக்க போறது யாரு? அந்த நிறுவனம் கொடுக்க போகுதா, அரசு கொடுக்க போகுதா? அந்த நிறுவனத்தில் போய் நான் பணி செய்யறதுக்கு அரசு, அங்க போய் செத்து போனா அரசியா நிவாரணம் கொடுக்கணும்? யாரோ ஒருத்தன் கொழுப்படுத்து காய்ச்சி வித்த சாராயத்தை குடிச்சு நான் செத்ததுக்கு அரசு 10 லட்சம் கொடுத்தா அது எப்படி இருக்கு? அது மாதிரிதான் இது. இப்ப இந்த அறிவிப்பை 15வது நாள்ல அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சொல்லுங்க. வீடுதோறும் மூவர்ண கொடின்னு சொல்லுது அரசு அறிவிக்குது. இவங்க வீட்டுல எந்த கொடி பறக்கும்? எந்த கொடி பறக்கும்? இப்படி சித்திரவதை செய்யறத மக்களை இந்த நாட்டின் மாண்புமிக்க நீதி ரசிக்குதா, ஏற்குதாங்கிறதா நம்ம கேட்கிறோம். முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிற முகவர்களா, தரகர்களா இந்த அதிகாரங்கள் இருக்குது. இதுல சோசியலிச கீவாவை காப்போம், தமிழ்நாட்டை விற்போம்னு இந்த நாடு இருக்கு.
பாருங்க, முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்கிற ஒரு அதிகாரம் இது. இது எப்படி மக்களின் நலனை பற்றி கவலைப்படும்? மேயர் சொல்றாங்க கொள்கை முடிவு எடுத்து தான் இதை விட திட்டம் தான் நாங்கள் செயல்படுத்தும். கொள்கை முடிவு யாருக்காக எடுக்கிறீங்கன்னு இருக்குல்ல? கொள்கை யாருக்கானது? முதலாளிகளுக்கானதா மக்களுக்கானதா? உங்கள் கொள்கை யாருக்கானது? எது கொள்கை? எது கொள்கை? ஒரு ராம்கிங்கிற தனியார் நிறுவனத்திற்கு சேவை செய்யறது அதுக்கு எடுக்கிற முடிவு கொள்கை முடிவா? நாட்டு மக்களின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா? ஒரு தனிப்பெரும் முதலாளியின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா? சொல்லுங்க, எது கொள்கை? அது கொள்கையா கொடுமையான்னு யோசிச்சு பாருங்க. இத வெக்கம் இல்ல உங்களுக்கு? இத கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதுக்கு திராவிட மாடல்னு வேற பேர் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி முறைக்கு எது கொள்கை? இதை கேட்கிற நீங்க சொல்லுங்க, எது கொள்கை? கல்வியை தனியார் கொடுக்கிறது. படிங்க, நாங்கெல்லாம் படிக்க சொல்றோம். அவங்க ஆடு மாடு வளர்க்க சொல்றாங்க, வேளாண்மை செய்ய சொல்றாங்க. படிக்கிறேன், மருத்துவம் படிக்க படிக்கிறேன். அது நீட்டுக்கு கோச்சிங் பயிற்சிக்கு போறதுக்கு 2-3 லட்சம் செலவாகுது. அதுல தேர்ச்சி பெற்று வந்துடுறேன். மருத்துவக் கல்லூரியில எனக்கு இடம் கிடைக்குது. 30 லட்சம் கேட்கிறேன். 5 ஆண்டு நான் பணம் கட்டி வெளியில் வரும்போது 1.5 கோடி பணம் தேவைப்படுது. எங்க பெண் கட்டுவானா? உங்க பெண் கட்டுவானா? நான் படிக்க போறது முதலாளிகளுக்கான லாப தேவையை வசூல் பெருக்கமா இல்ல எனக்கு அறிவு பெருக்கமா? அடிப்புன்னு போனாலே பணமா இருக்குது. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்குது? கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு மருத்துவத்தை மிகப்பெரிய சந்தையாக்கிக்கிட்டு உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக்கிட்டு சரி மனிதன் நான் வாங்கி குடிச்சிடுறேன் கடையில், மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்விக்கு யார்த்த பதில்? எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்க போராடுற மக்களை அடிச்சு வண்டியில் ஏற்றுற காவல்துறை, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ற நீதி, உயர்ந்த நாட்டின் நீதி, நாளைக்கு காவல்துறையை தனியாருக்கு கொடுத்தா அவங்க தான் சிறப்பா நிரூபிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. அதனால காவல்துறையை தனியாருக்கு கொடுப்போம்னு சொன்னா இவங்க ஏற்பாங்களாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? சொல்லுங்க. 156 லட்சம் கோடி 160 லட்சம் கோடிக்கு மேல கடன் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீதிமன்றம் நீதிபதிகள் எல்லாம் தனியாருக்கு கொடுத்துருவோம், அவங்க சரியா சம்பளம் கொடுத்து பராமரிப்பாங்கன்னு சொல்லிட்டா இந்த நாட்டின் நீதி இதை ஏற்குமா எதிர்க்குமா? ஒரு நாள் இந்த நிலை வரல, நான் பிரபாகரன் மகன் இல்லை, நீ எழுதி வச்சுக்க, அது நடக்கும். இதே காவல்துறை ஏன்னா நாட்டின் பாதுகாப்பை 100 விழுக்காடு அந்நிய முதலீட கொண்டு வந்துச்சு. ராணுவத்தில் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு இருக்கா இல்லையா? சொல்லு, இருக்கா இல்லையா? சொல்லு. ராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிறது யாரு? உடை தச்சு கொடுக்கறவன் யாரு? கேண்டீன் நடத்துறது யாரு? அங்க உடை சீருடை தச்சு கொடுக்கறவன் யாரு? துப்பாக்கி எங்க வாங்குற? தோட்டா எங்க வாங்குற? பீரங்கி எங்க வாங்குற? போர் விமானம் எங்க வாங்குற? ரபேல் போர் விமானம் எங்க வாங்கின? எங்க வாங்கின? பிரான்ஸ்ல. பீரங்கி எங்க வாங்கின? துப்பாக்கி எங்க வாங்கின? அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றான் இந்தியாவின் சந்தையை நம்ம கைப்பற்றிட்டோம். இது இப்ப நாடுல அவனுக்கு சந்தை, நாம உற்பத்தி செய்யற பொருளை வாங்கி மந்தை. இதே நிலைமை நீடிச்சால் இன்னும் 10 ஆண்டுகள் வரும். காவல்துறை போலீஸ் தனியார் மயமாக்கப்படுது வரும்ல. ஆசிரியர் வந்தாச்சு தானே, வந்தாச்சு. மருத்துவத்தை வித்துட்டா மருத்துவர் எல்லாம் தனியார் ஆயிட்டான். அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் போயிட்டான். வேற என்ன இருக்குதுங்க? மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துட்டா. எல்லாம் அதானி கொண்டு போயிடுச்சு. அதானி போர்ட், அதானி ஏர்போர்ட், அதானி ஃபார்மிங், அதானி விண்ட் மில். அதானே அன்னைக்கு இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றங்களும் உயர்ந்த நீதியின் தனியார் மயப்படுத்த போகும்போது அன்னைக்கு வீதியில் நின்று நாங்க தான் அவங்களுக்காக போராடணும். கவனத்தில் வைங்க. இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னு யோசிங்க. பக்கத்து வீட்டு கூரை எரியும் போதே தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. உங்க வீடு எரியிற வரை பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க படுக்கிற நீங்க சாம்பலா தான் விழுவீங்க. பார்த்து, இந்த ஆபத்து உங்களுக்கு இருக்கு, கவனமா இருங்க. இது நடக்காதுன்னு நீங்க உறுதி தர முடியாது. அதனால மாண்புமிக்க நீதியரசர் பெருமக்கள், உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்களினுடைய உணர்வு கவனத்தில் எடுங்க. இந்த நாடு மிக மோசமான ஆட்சி முறையை நகர்த்தி கொண்டு போகுதுங்கிறத கவனத்தில் எடுங்க.